வெல்கம் டு சித்தூஸ் தமிழ் சேனல். பொள்ளாச்சி மாரியம்மன் கோயிலில் நோம்பி சாட்டியாச்சு, கம்பமும் போட்டாச்சு. புதன்கிழமையிலேருந்தே எல்லோரும் மஞ்சள் தண்ணி ஊற்ற தொடங்கிட்டாங்க. நானும் என் ஃப்ரெண்டு சங்கீதாவும் காலையிலே கிளம்பிட்டோம் மஞ்சள் தண்ணி ஊற்றுறதுக்கு. காலையில் 6 மணிக்கு எப்படி இருட்டாக இருந்துச்சு, நடக்கவே நல்லாவே விடிஞ்சிருச்சு. இந்த குடத்தில் மஞ்சள் தண்ணி இருக்குது. சாமி முன்னாடி நட்டிருக்கிற கம்பத்தில் இந்த வேப்பிலையை வச்சுட்டு மஞ்சள் தண்ணியும் ஊற்றணும். கோவிலில் மஞ்சள் தண்ணி ஊற்றுறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமில் போவாங்க. மத்தியானமும் போவாங்க, சாயங்காலமும் போவாங்க. வெள்ளிக்கிழமைனால நிறைய கூட்டம் இருக்குது, மற்ற நாளில் இவ்வளோ கூட்டம் இருக்காது. கோவிலில் ஒரு நாளாவது மஞ்சள் தண்ணி ஊற்றிடணுன்னு ஊற்றுவாங்க. அதுக்கு மேலே முடிஞ்சால் 3 நாள் 5 நாள்னு அப்படி ஒத்தப்படையில் ஊற்றுவாங்க. நானும் சங்கீதாவும் தொடர்ந்து 3 நாள் போனோம். இப்போவும் காலையில் 6 மணி தான், கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிருச்சு. எங்கள் ஸ்ட்ரீட்லேயே ஒரு அக்கா வீட்டில் சாரீ சேல்ஸ் பண்ணுறாங்க. நானும் சங்கீதாவும் அவங்கக்கிட்ட தான் ஒன்றா வாங்கியிருந்தோம். அதனால தான் 3 நாளும் ஒரே மாதிரியே சாரீ கட்டியிருக்கோம். இன்றைக்கி கோயிலில் கூட்டம் இல்லை, நிறைய பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பொள்ளாச்சி மாரியம்மன் கோயில்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணால் ஷார்ட்ஸில் நான் லாஸ்ட் இயர் போட்டது தான் வந்திருக்கு. 10K வியூஸ் போயிருக்கு, நீங்களும் பாருங்கள். இன்றைக்கி 3ஆவது நாள் தண்ணி ஊற்றிட்டோம். விநாயகர் கோயில் முன்னாடி உட்காந்துருக்கோம். இன்னும் 1 வாரத்துக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க. அப்புறமா பூவோடு எடுக்கிறது, அழகு குத்துறது, தேர் இழுக்கிறதுன்னு எல்லா ப்ரோக்ராமும் இருக்குது. கோவில் பக்கத்தில் தான் பூ மார்க்கெட் இருக்குது. பூவெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. வரும்போது அப்படியே வீட்டுக்கும் பூ வாங்கிட்டு வந்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சித்தூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.